ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நான் எங்கே ரெடியாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஜிஆர்டி நாங்கள் சீட்டு போட்டிருந்தோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஜிஆர்டி வந்து சீட் போட்டிருக்கோம்னு சொல்லி. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட சீட் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்கு பர்ச்சேஸ் பண்ண தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் போட்ட சீட் இதெல்லாமே நான் வந்து கண்டினியூவாக வந்து என்னென்னா சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட இப்போ நான் வந்து திருவள்ளூரில் இருக்க ஜிஆர்டி தான் போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து ஷாப் போயிட்டுருக்கேன். எங்களோட ஜிஆர்டி சீட் இது வந்து என்னென்னா க்ளோஸ் ஆகுது. ஓகே ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 சீட் போட்டிருந்தேன். ஸோ 2 சீட்டில் ஒன்று வந்து எனக்கு க்ளோஸ் ஆகுது, இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் மந்த் க்ளோஸ் ஆகுது. ஸோ 2 எத்தனை கிராம்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, அமௌண்ட்டு நான் எவ்வளோ கட்டியிருக்கேன், ஸோ என்னைக்கு எவ்வளோ எனக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் எல்லாமே தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஷாப் வந்துட்டோம். இதில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து அமௌண்ட்டு சீட் போட்டது கட்டணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டோம். சீட்டு வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மந்த்துக்கு நாங்கள் அமௌண்ட்டு பே பண்ணோம். ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி, சில்வர் அந்த ப்ராடக்டாக தான் இங்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ சீட்டு வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு, கட்டிட்டோம். ஸோ என்னோடய சீட்டுக்கு வந்து கிராம்ஸ் வந்து 4 கிராம்ஸ் சேர்ந்துருந்துச்சு. 4 கிராம்ஸ்க்கு வந்து ஷார்ட் செயின் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பார்க்க சொல்லிட்டாங்க பக்கத்துலேயே. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பேபி கலெக்ஷன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஷார்ட் செயினாக இருந்துச்சு. டிசைன்லாம் நல்லா வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து இந்த பால் செயின் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி பால் செயினே வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உறுதியாக இருக்கிற மாதிரி பார்த்தா எல்லாமே 1 பவுன் தான் நல்லாயிருக்கு. 4 கிராம்ஸ் 6 கிராம்ஸ்லாம் அந்தளவுக்கு இதாக இல்லை. ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ போட்டு பார்த்துட்டேன். பட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாங்கள் போட்டது 4 கிராம், இதை விட எக்ஸ்ட்ராவே வந்துச்சு. அது வந்து 8 கிராம் அது மாதிரி. சரி நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே தான் போனோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே தான் வந்து என்னென்னா நாங்கள் அமௌண்ட்டு வந்து என்னென்னா எடுத்துகிட்டு வரல அந்தளவுக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே செகண்ட் டே மறுபடியும் போய் அப்பயும் பால் செயின் தான் பார்த்தேன். ஸோ இன்னொரு டிசைனும் இருக்குன்னாங்க. ஸோ சீட்டு வந்து என்னென்னா செகண்ட் டே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம யார் பேரில் எடுக்கிறோமோ அவங்களுக்கு ஓடிபி அதெல்லாமே வரும். ஸோ சைன் போட்டுட்டு நம்ம எல்லாமே முடிச்சிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி இதுக்கப்புறம் வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எவ்வளோ கிராம்ஸ்க்கு எடுத்தேன், எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ நீங்கள் சீட்லாம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா இப்போ தங்கம் விற்கிற விலைக்கு நம்ம உடனே எடுக்க முடியாது. இந்த மாதிரி சீட் போட்டால் நம்ம ஈஸியாக வந்து வாங்கலாம். ஸோ பேங்கிள் கலெக்ஷன்லாம் அழகாக இருந்துச்சு. நமக்கு வந்து என்னென்னா 2 கிராம்ஸ் 4 கிராம்ஸ்லலாம் அழகழகாக பேங்கிள்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ பேங்கிள் கலெக்ஷனும் பார்த்தேன். என்னோடய குட்டி பையன் வந்து ரொம்ப விளாண்டுட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அவங்க டீ, பாதாம் பால் அதெல்லாமே கொடுத்தாங்க. ஸோ குடிச்சிட்டு ஃபைனலாக பில்லு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பால் செயின் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து என்னென்னா நாங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணோம் எக்ஸ்ட்ரா அதெல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ பேங்கிள் கலெக்ஷன் கடை அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் மேலே போயிட்டு என்னோடய சீட்டுக்கான இதெல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். கிஃப்டெல்லாம் வந்து சும்மா கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க கிஃப்ட்டு. எனக்கு வந்து என்னென்னா ஒரு ப்ரெஸ்டீஜில் வந்து என்னென்னா சில்வர் டம்ளர் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் ரேட்டு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்டு வரும். ஸோ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு ஸோ ஃபைனலாக வந்து என்னென்னா பில் எல்லாமே வந்து போட்டுட்ருந்தாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லி கேட்டுட்ருந்தோம். அங்கே அதுக்குள்ளே வந்து என்னோடய பையன் விளாண்டுட்டு இருந்தான். ஸோ அவங்க அப்பா போயிட்டு அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. நாங்கள் அது வரைக்கும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். ஸோ முடிஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் எல்லாமே பில்லெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள். ஸோ அதுக்குள்ளே இந்த குட்டி பையன் பார்த்திங்கன்னா சேர் மேலே ஐடி விளாண்டுட்டு இருந்தான். ஸோ ஃபைனலாக நாங்கள் வந்து என்னென்னா டிஸ்கவுண்ட்லாம் கேட்டு செய்கூலி சேதாரம், ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ராலாம் இது பண்ணுறோம்ல, அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டாங்க பில்லெல்லாம். ஸோ அது வந்து அவங்க தெரிஞ்ச அண்ணா, அவங்க ஊர் அண்ணான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் தான் பில்லு போட்டாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து முடிச்சுட்டு அங்கே பார்த்திங்க அப்படின்னா பில் கவுண்ட்ரு வாங்குகிற இதுக்கு போயிட்டோம், செக்ஷனுக்கு. ஸோ இங்கே தான் நம்ம வந்து என்னென்னா பில்லு வந்து என்னென்னா வாங்குறது. ஸோ விநாயகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாக்ஸில் அழகாக குட்டி குட்டியாக ரோஸ் கோல்டு செயின்லாம் வச்சுருந்தாங்க. கோல்டு செயின், டைமண்ட் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்க கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக வாங்குகிறோம். ஸோ வாங்குகிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சாமிக்கிட்ட வச்சு எவ்வளோ கிராம்ஸ் எல்லாமே காமிச்சிட்டு பில்லெல்லாம் வச்சு நமக்கு ஒரு பேக்கோட சாமி கும்பிட்டு கொடுத்துட்டாங்க. ஃபைனலாக நாங்களும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ எவ்வளோ கிராம்ஸ் இதெல்லாமே நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வாங்கி சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டேன்.
ஸோ முன்னாடி வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்ம ஜிஆர்டி பர்ச்சேஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ கார்டு போட்டது, என்ன செயின் எடுத்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட பில்லு, இதோட டீட்டெயிலாம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திக்கோங்க. ஸோ ஜிஆர்டியில் யாரெல்லாம் சீட் போட்டிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அது பெனிஃபிட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் ஒரு பக்கம் பெனிஃபிட் தான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு வந்து என்னன்னா எடுத்தெடுப்புலேயே நம்ம வந்து என்னன்னா இப்போ ஒரு 80,000மோ 50,000மோ போட்டு செய்யணும் ஏதோ ஒன்று எடுக்க முடியாது. பட் இந்த மாதிரி கட்டும்போது நமக்கு செய்குலி சேதாரம் இல்லாமல் கிடைக்குது. நம்ம டேரெக்டாக போய் எடுக்கும்போது நமக்கு செய்குலி சேதாரம் டேக்ஸ் அது நிறைய பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நம்ம வந்து எடுக்கும்போது சீட் போட்டு எடுக்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது லாபம் தான் நினைக்கிறேன். ஜிஆர்டி ரொம்ப வருஷமாக நமக்கு இருக்குது. ஸோ நம்பகத்தன்மை, அந்த ட்ரஸ்ட் ஒர்த்தி எல்லாமே ஓகே தான். ஆனால் கொஞ்சம் பில்லு தான் வந்து என்னென்னா இதாச்சு. ஸோ நான் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பால் செயின் தான் எடுத்தேன். நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எந்த பால் செயின் தான் வந்து என்னன்னா 2 நான் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஃபஸ்ட்லேருந்தே வந்து மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பால் செயின் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும். நார்மல் செயின் போட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பட் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு இதாக இல்லை. இது வந்து என்னோட சரடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் செலக்ட் பண்ண செயின் வந்து இதுதான். இதோட பில்லு, இதோட டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். யார் இந்த மாதிரி பால் செயின் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ நான் வாங்கின பால் செயின் வந்து இதுதான். நான் நேற்றே வந்து சாமி கும்பிட்டு எல்லாம் இதில் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா போடலாம் பூவா இருக்கு. ஸோ தெரியுதா நான் வாங்கின பால் செயின்? ஸோ இதுதான் நீங்கள் அங்கேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் அந்த பால் செயின். இது வந்து என்னென்னா பில்லு இதெல்லாம் நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் போட்டிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா சீட் வந்து என்னென்னா 5,000 தான். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா ஜிஆர்டி சீட்டில் வந்து நமக்கு கட்டும்போது கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஒரு 2-3 மந்த்ஸ் வந்து என் பையனுக்கு வந்து பர்த்டே அந்த மாதிரி அதனால் இருந்தனால நான் வந்து ஒரு 2 மந்த் நான் வந்து கரெக்டாக கட்டலை. ஸோ அது மாதிரி 2 மந்த் கரெக்டாக கட்டாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கேப் ஆயிடுச்சு. 4 மந்த் அந்த மாதிரி கேப் ஆயிடுச்சு. கேப் ஆனால் 2 மந்த் வந்து நாங்கள் 4 மந்த்துக்கு சேர்த்து போய் கட்டலான்னு போனால் அந்த மாதிரி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து என்னென்னா 2 மந்த் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 12 மந்த்தில் 4 மந்த் நாங்கள் கேப் விட்டனால 2 மந்த் அந்த மாதிரி கட்ட மாட்டாங்களாம். ஸோ 2 மாதத்துக்கு 2 மாதம் சேர்த்து கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுதான் நாங்கள் பண்ண மிஸ்டேக். அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா சீட்டு போடுறீங்க அப்படின்னா தொடர்ந்து கட்டிடுங்க. 2 மந்த் வேணால் ஓகே பண்ணுவாங்க. நாங்கள் 4 மந்த் டிலே பண்ணனால அது மாதிரி கட்ட மாட்டாங்க. ஸோ நாங்கள் 12 மந்த்தில் 10 மந்த் தான் கட்டணும். 2 மந்த் வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. அதை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் காசு வந்து இதாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சீட் கட்டுறீங்க அப்படின்னா யாருமே வந்து இது பண்ணிடாதீங்க. டைம் வந்து என்னென்னா மந்த்லி கரெக்டாக கட்டிடுங்க. அந்த மந்த்துக்குள்ளே கட்டிடுங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 1 பவுன் அந்த மாதிரி சம்திங். ஸோ 8 கிராம் அது மாதிரி வருது. நான் வந்து அப்போ 10 மந்த்துக்கு கட்டுறது 5,000 50,000. ஸோ 50,000 நான் வந்து என்னென்னா பே பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம் தான் வந்துச்சு. 4 கிராம் தான் வந்துச்சு. ஒரே நிமிஷம். ஸோ எனக்கு வந்து 4 கிராம் 50,000க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கிராம் அந்த மாதிரி வந்துச்சு. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஒரு பவுன் எடுத்தீங்கன்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ நான் ஏற்கனவே வந்து அதான் 2 மந்த் நான் வந்து இடையில கட்டாமல் விட்டுருந்தேன்ல. நான் வீட்டில் வந்து என்னன்னா 4 மந்த்துக்கு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமௌண்ட் வாங்கிட்டு போனேன். ஸோ அந்த 2 மந்த் காசு என்ன பண்ணிட்டேன், அவங்க வாங்கலை. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணேன், எக்ஸ்ட்ரா அப்போ வந்து இப்போ நான் 5,000 10,000 அதை வந்து எக்ஸ்ட்ரா காசு போட்டு நான் 1 கிராம் காயின் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருந்துச்சு. நான் வந்து அதுக்கு கொடுக்குற காசுக்கு நான் காயின் எடுத்து வச்சிட்டேன். ஸோ அந்த காயின் வந்து என்னென்னா எடுக்கும்போது இப்போ நான் வந்து 4 கிராம் வந்து இதில் வந்துச்சு எனக்கு. ஸோ ப்ளஸ் நான் வந்து 2 காயின் வச்சுருந்தேன். 916 வந்து என்னென்னா எடுத்து வச்சுருந்தேன். இது ஒரு காயின், இதுக்கு முன்னாடி ஒரு காயின் வந்து நான் சேர்த்து வச்சுருந்தேன். சின்ன சின்ன அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து நம்ம எடுப்போம், அது மாதிரி நான் வந்து சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு 2 காயினு. இது வந்து என்னென்னா 4 கிராம். ஸோ மொத்தமே 6 கிராம் வந்திருக்கு. ஸோ மீதி வந்து 2 கிராமுக்கு நாங்கள் பே பண்ணோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ 4 கிராமுக்கு மட்டும்தான் நான் சீட்டுக்கு போட்டிருக்கேன்னா அந்த 4 கிராம் கூட செய்குலி சேதாரம் இல்லை. மீதி எல்லாத்துக்குமே நம்ம செய்குலி சேதாரம் கட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் என்னன்னாங்க, நீ வந்து என்னென்னா காயின் எடுத்துக்கோ, காயின் எடுத்துட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம், இங்கே வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் அங்கே இருக்கவங்கலாம் சொன்னாங்க, காயின் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கட்டின அமௌண்ட்டு கட்டினதுக்கு இதாகாது, 916 தானே எடுக்கிறீங்க, அதனால இப்படியே கன்வின்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நாளில் தான் 2 நாள் நாங்கள் போனோம். ஃபர்ஸ்ட் நாள் போயிட்டு இந்த பால் செயின் எல்லாம் பார்த்தோம். ஆனால் 6 கிராம்லேயும் பார்த்தேன். பட் அந்த 6 கிராம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப மெலிசாக இருந்துச்சு. எப்படியும் என் பையன் வந்து டக்குன்னு எடுத்தானே அந்த மாதிரி இருந்துச்சு.
அதனால எனக்கே வந்து 6 கிராமுக்கு ரொம்ப இதா இருக்கு. நம்ம வந்து எடுக்கதான் எடுக்கிறோம், இன்னும் 2 கிராம் ஒரு கொஞ்சம் உறுதியா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து என்னன்னா போய் எடுத்தோம். ஸோ இதுல பில்லு பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அதான் 4 கிராம் கட்டினது. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 2 கிராமுக்கு காசு கட்டணும். ஸோ மொத்தம் வந்து என்னன்னா எவ்வளோனா, இப்போதைக்கு நம்ம ரேட்டுக்கு வந்து நான் மொத்தம் எல்லாமே சேர்த்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 1,17,285. ஸோ இப்போ நாங்கள் எடுத்த நகையோட ரேட் வந்து என்னன்னா 1,17,285. இதில் வந்து செய்கூலி சேதாரம் அதான் அந்த 4 கிராமுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அந்த என்னோட காயின் சொன்னால அது ரெண்டுமே 916. ஆனால் நான் ஒரு 2 காயின் வந்து டிஃப்ரெண்ட் மந்த்தில் எடுத்தேன். ஸோ ஒரு காயின் வந்து 15,000க்கு எடுத்தேன், இன்னொரு காயின் வந்து 13,000 சம்திங் தான் எடுத்தேன். ஸோ அது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 30,000க்குள்ளே வரும். ஸோ அதே மாதிரி இவங்க எவ்வளோத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 29,000 சில்லற எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதான் 30,000 கிட்ட. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டு. ஸோ அந்த 4 கிராமு இதில் 2 கிராம் காயின் இதெல்லாமே சேர்த்து எங்களுக்கு வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து கட்டினது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை 40,000 கட்ட சொன்னாங்க. ஸோ 2,000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு 38,000 வந்து என்னன்னா நாங்கள் கட்டினோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 1,17,000. இதில் வந்து என்னென்னா செய்கூலி சேதாரம் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ 15% வந்து வேஸ்டேஜ் அது மாதிரி போட்டிருக்காங்க. நான் அந்த எக்ஸ்ட்ரா வந்து என்னென்னா வாங்கின அமௌண்ட்டுக்கு. ஸோ வேஸ்டேஜ் வந்து 17% வந்து போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து என்னென்னா 1,700 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பில்லு தெரியுதா? இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட காசு வந்து என்னென்னா இந்த அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூப்பன் வந்து என்னென்னா உங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு வெள்ளி ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதில் கூப்பன் வரும். இதுதான் நான் வந்து என்னோட வாங்கினது. நீங்கள் வந்து சீட் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல் தான். அதான் மந்த்து வந்து நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுருங்க, விட்டுறாதீங்க. அதுதான் ஒன்று. ஸோ பால் செயின் வந்து நான் இன்னும் போடலை. ஏன்னா நேற்று சாமி கும்பிட்டு நான் வச்சுருந்தேன் பூஜை ரூமில். இனிமேல் தான் நான் போடணும். இது நான் வந்து ரொம்ப இது வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல. இது ஒரு மாதிரி டிசைன் இதாக இருக்குது அப்படி இப்படின்னா. அவங்களுக்கு என்ன பார்வையாக நல்லா போடணும் அப்படின்னு. எனக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் டிசைனாக நல்லா அழகாக ட்ரெண்டிங்காக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதான ஓல்டு ட்ரெண்டிங் தான். எனக்கு வந்து இது வந்து என்னென்னா ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பால் தான். இது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட வந்து 1 2 3 4 5 6 7 8 பால். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பாலே உங்களுக்கு வந்து காசு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாலே வந்து வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியுதா? சார் இதிலே போட்டிருக்காங்க 916 அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ நான் அங்கேயே போட்டு பார்த்துட்டேன். நான் இப்போ முன்னாடி தான் போடுறேனே. அங்கே போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து போட போகிறேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக சீட் போடுறீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ அமௌண்ட் முடியுதோ கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா நம்ம இப்போ தங்கம் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகமாக தான் போகுது. ஆனால் வாங்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிட்டாமல் ஒர்க்கு போகிறீங்க, இல்லை வீட்டில் வந்து உங்களால் அமௌண்ட் இது பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீட் போட்டுருங்க. ஸோ நல்லா இருக்கா என் காலத்துக்கு? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து டிசைனாக வந்து செயின் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா நல்லா பார்வையாக போடணும். அவங்க வந்து என்னென்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி செயின்லாம் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து என்னென்னா இதுதான் வந்து பிடிச்சிருந்துச்சு. கீழே டாலர் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கீழே டாலர் வச்சும் இருந்துச்சு. இன்னொன்று பென்டென்ட் வந்து என்னென்னா அழகாக கலர்ஃபுல்லாலாம் க்ரீன் கலர் ரெட் கலர் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது வேணாம், கலர்லாம் எனாமல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதே வாங்கிட்டேன். ஸோ இது நல்லா இருக்கா? ஸோ அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சீட்டில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே சொல்லுங்கள். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.